லட்சம் திருகத்தையும் தன்னுடைய அடிமை பெண்ணை அழைத்து இன்னாருக்கு 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 என்று சொல்லி காலையில் இருந்து மாலைக்குள் 1 லட்சம் திருகத்தையும் சதக்கா செய்து விட்டார்கள். அந்த நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். நோன்பு திறக்க வேண்டும். அந்த அடிமை பெண்ணை அழைத்து ஏதாவது இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யம்மா என்று சொன்னார்கள். அந்த அடிமை பெண் சொன்னார், இஃப்தார் செய்வதற்கு உண்பதற்கு எதுவும் இல்லை. காலையில் 1 லட்சம் திருகம் கையில் இருக்கிறது. தர்மம் செய்து தர்மம் செய்து தர்மம் செய்து தான் இஃப்தார் செய்வதற்கு பேரித்த பழம் கூட இல்லாத சூழலில் தர்மம் செய்வதில் திளைத்தவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரியின் மகன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொஞ்சம் வயசு சின்னதுதான். அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன இப்படி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட இருக்கிறத பூரா இப்படி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே என்பதாக சொல்லி கோபித்துக் கொண்டார். அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. இந்த செய்தி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வருகிற போது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சத்தியமாக அவரோடு பேச மாட்டேன் என்று ஒரு சத்தியம் செய்து விட்டார். இந்த செய்தி அவருக்கு போகிறது, வருத்தப்படுகிறார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு பேச முடியாமல் போய்விட்டதே என்று சமாதானத்திற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்தது சத்தியம், அதை முறிக்க முடியாது. எவ்வளவு முயற்சி செய்து குறைஷி வம்சத்தை சார்ந்த இருவரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உறவுகளில் உள்ள இருவரை அழைத்து வந்து, எனக்காக வேண்டி நீங்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே பேச வேண்டும். அவர்கள் என்னோடு பேசுவதை நிறுத்தி விட்டார்கள். எப்படியாவது நான் சமாதானமாக வேண்டும், என்னை அழைத்து செல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறார். சரி, நீ எங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே வா, நாங்க முன்னாடி 2 பேரும் போறோம். 2 பேரும் முன்னாடி போறாங்க. பின்னாடி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க. இந்த 2 பேரும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட உள்ள வரதுக்கு அனுமதி கேட்கறாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படி பார்த்தாங்க. இந்த 2 பேர் தான் தெரிஞ்சாங்க. உள்ள வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சேர்த்து அனுமதி கேட்டார்கள். எல்லோரும் உள்ளே வாருங்கள் என்று சொன்னபோது இந்த வார்த்தையில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உள்ளே வந்து விட்டார்கள். உள்ளே வந்தவுடன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களால் வெளியே செல்லுங்கள் என்று சொல்ல முடியவில்லை. நீங்கள் என்னிடத்தில் பேசாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலையாக இருக்கிறது, நான் பேச வேண்டும், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்றாடுகிறார்கள். வந்த இருவரும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில், உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்பதாக அவர்களும் வேண்டி நின்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பேச மாட்டேன் என்று செய்த சத்தியத்தை முறித்து அதற்கு பரிகாரமாக 40 அடிமைகளை உரிமை விட்டு அவரோடு சுலுஹை ஏற்படுத்திக் கொண்டார்கள்.